ஸோ குட் மார்னிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் 2 ஸ்டாக்கும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கேன். தட் இஸ் பியூர் அண்ட் பியூர் கமோடிட்டி. ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் பாருங்கள். ஒன்று நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் இன்னைக்கு சாட்டர்டே இல்லை அப்படின்னு. நோ, இன்னைக்கு திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா மண்டே அன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஏன் மண்டே மார்க்கெட் லீவுன்னா உங்களுக்கே தெரியும். என்எஸ்சி பிஎஸ்சி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மண்டேல அயோத்தியா கோயிலில், ராமர் கோயிலில் சிலை வச்சு அங்கே அதோட இனாக்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக பெரிய பெரிய டிக்னிட்ரிஸ் எல்லாம் அங்கே போவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக திங்கட்கிழமை லீவு. ஓகே. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஒர்க்கிங் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஒர்க்கிங் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஒர்க்கிங் இருக்கிற ஒரு காரணத்தினால நான் உங்களுக்கு இன்னைக்கு உண்டான லெவல்ஸை கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. இது போதாதைக்கு உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது என்எஸ்சி வெப்சைட், பிஎஸ்சி வெப்சைட் உங்களுக்கு சப்போஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டக் ஆச்சு இல்லை கிராஷ் ஆயிடுச்சுன்னா உங்களோட பொசிஷனெல்லாம் உங்களை கட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குண்டான ஒரு சில லைவ் செஷன் ட்ரேடிங் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஆல்டர்னேட் சைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்டர்னேட் சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட பொசிஷனை எப்படி கட் பண்ணலான்ற ஒரு டெமோவும் இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க அவங்க. இது ரொம்ப வருஷமாக பிளான் இருந்தது. ஸோ இன்னைக்கு அதை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது எப்படி இருக்குன்னு அதை பற்றி உண்டான டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் உங்களோட என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த செஷனை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரி வாங்க, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம கவர் பண்ணலாம், ஏன்னா நம்மகிட்ட டைம் இல்லை. ஸோ ஆல்ரெடி மணி 7:38 7:40 ஆயிடுச்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுவோம். முன்னாடி இது பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. பியூர் சிஇ 46,023க்கு மேலே தான் நீங்கள் போகணும், பியூராக போகணும். ஓகே. போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 46,250, செகண்ட் டார்கெட் 46,393, தேர்ட் டார்கெட் 587, ஃபோர்த் டார்கெட் 46,715. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது. நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த டார்கெட் 46,878. ஓகே. சிஇ இப்படி தான் போகணும். ஸோ புட் சைட் பிஇ எப்போ வரணும் நல்லா பாருங்கள். எப்போ மார்க்கெட்டில் 45,513 பிரேக் ஆகுதோ, திரும்ப சொல்கிறேன், 45,513 பிரேக் ஆச்சுன்னா 45,276 பியூர் பிஇ, 45,276, 45,114 அண்ட் 44,992, 922. இது புட் சைட். ஸோ புட் சைடோட லெவல்ஸ் சொல்லிட்டேன், அதே மாதிரி கால் சைடோட லெவல் சொல்லிட்டேன். உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் இந்த 804, 904, அதாவது 45,804, 45,904 என்ன பண்ணணும்னா, எப்போ மார்க்கெட் 45,804 வருதோ 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்கால் பண்ணலாம். 904 வரும், 904 வரும். ஏன் 909, 943 வரும், 45, 943 வரும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் டான்ஸ் ஆடும். ரைட், இந்த இடத்துல மார்க்கெட் டான்ஸ் ஆடும். பட் டோன்ட் வரி, பியூர் சிஇ போகணும்னா 46,023க்கு மேலே தாராளமாக போகலாம். உடனே நீங்கள் சொல்லுவீங்க, சார் அப்போ போய் இந்த இடத்துல போச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் தைரியமாக போகலாம். அவசரப்படாமல் எப்போ அந்த ஹையை பிரேக் ஆகுதோ நீங்கள் தைரியமாக போகலாம். ஓகே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உடனே நீங்கள் ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய கேப் ஆச்சு, மார்க்கெட் கீழே வரணும், மார்க்கெட் இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. எப்படி வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, என்ன பண்ணணுன்றது பண்ணுங்க. ஓகே. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் லாஸில் இருப்பீங்க. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. அது போகிற போக்கில் நீங்கள் தான் போகணும். உங்கள் போக்கில் அது வராது. ஓகே. ஏன்னா நீங்கள் ஒரு ஆள், அங்கே 1,00,000 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, 1 கோடி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும். நீங்கள் ஒரே ஒரு லாட்டுக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வரும்னா அது வராது. நீங்கள் பலியாடு. ஓகே. ரிட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம். எனிவே வாங்க, உங்களுக்கு நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்க போதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். பாருங்கள், நிஃப்டி நேற்று ஒரு நல்ல சைட்வைஸ். இன்னைக்கு நிஜமாக நிஃப்டியில் ஒரு சூப்பர் மொமெண்டம் வரும். எனக்கு என்ன, பேங்க் நிஃப்டியோட நிஃப்டியில் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் இருக்கா, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ட்ரேட் போகணும், பியூர் சி 21,671 மேலே தான் வரும். 21,671 மேலே வந்துச்சுன்னா 21,694 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். 671லேருந்து 694 ஒன்ஸ் இதை கிராஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், பிரச்சனையே இல்லை. டெய்ட்டாக 750, 779 அப்சைடில் உங்களுக்கு கிடச்சிடும். ஏன் 824 வரைக்கும் கூட அப்சைட் டார்கெட் இருக்குது. ஓகே. ஸோ 21,694 கிராஸ் ஆச்சுன்னா, திரும்ப சொல்கிறேன், 671லேருந்து 694 நீங்கள் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் 694 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சூப்பரான மொமெண்டம் இருக்குது.
750 டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட், 779 செகண்ட் டார்கெட் அண்ட் 821, 824 தேர்ட் டார்கெட். அதே மாதிரி புட் சைட் பாருங்க, 21 572 எப்போ பிரேக் ஆகுதோ கீழே, 549 539. ஸோ இதுக்குள்ள நீங்க உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதை பிரேக் ஆயிடுச்சு, 539 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக 21 488 வந்துடும். ஓகே, ஸோ 21 488 வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த சைடில் இங்கே இருக்க லெவலில் உங்களுக்கு நான் டார்கெட் கொடுக்குறேன். ரைட், ஸோ 21 488யும் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 21 450 அண்ட் 21 418 கீழே வரைக்கும். ரைட், ஸோ சி சைடும் சொல்லிட்டேன், பி சைடும் சொல்லிட்டேன், எப்போ போகணும்னு சொல்லிட்டேன். பியூர் பி எங்கே வரும், 572 பிரேக் ஆச்சுன்னா பியூர் பி வந்துடும். அப்போ உங்களுக்கு 21 549 539 புக் பண்ணிடுங்க. இன்னும் கீழே வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, இந்த தடவை புக் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. திரும்ப இதை பிரேக் பண்ணும்போது புது நியூ பொசிஷனை கிரியேட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டாக 21 488 அண்ட் 21 450க்கு நீங்கள் டவுன் சைடில் புக் பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு சிஇலையும் அதே மாதிரி தான். ஸோ 21 645 பிரேக் ஆச்சுன்னா 671 வந்துடும். ஓகே, இங்கே ஒரு பொசிஷனை புக் பண்ணிடுங்க. பட் எப்போ 694 பிரேக் ஆகுதோ, இதில் பிரேக் ஆகி மார்க்கெட்டில் இங்கேயே சஸ்டைன் பிரேக் ஆகி பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நீங்கள் எடுங்க 694. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 750 அண்ட் 779 824 டார்கெட் சி சைடு வந்துடும். ஸோ ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். தப்பி தவறி மார்க்கெட் இங்கே டான்ஸ் ஆடுதுன்னு உடனே புட் சைடு போகக்கூடாது. புட் சைடு பியூர் புட் சைடு 572க்கு கீழே தான். இங்கே டான்ஸ் ஆடி கீழே வருதுன்னு உடனே ஐயோன்னு சொல்லிட்டு நீங்கள் புட் சைடு போயிடாதீங்க. கிடையாது, ஒரு லெவல், ஒரு பார்டர் மாதிரி. அந்த பக்கம் பார்டர் போனால் அந்த கண்ட்ரி, இந்த பக்கம் பார்டர் போனால் இந்த கண்ட்ரி. அந்த கண்ட்ரிலே 4 ஸ்டெப்பு கீழே வச்சேன்னா உடனே இந்த பார்டருக்கு வராது. இந்த கண்ட்ரி 3-4 ஸ்டெப்பு பின்னாடி வருதுன்னா வேறு வழியாக அது மார்க்கெட்டு யூட்டர்ன் அடித்து மேலே போகிறதுக்கு தான். ஸோ எப்போ இந்த பார்டரை கிராஸ் ஆகலையோ, 572 பார்டர் கிராஸ் கீழே வரலையோ, அது புட் சைடில் இல்லை. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இன்னைக்கு நான் வந்து நேற்று நம்ம நேச்சுரல் கேஸ் கொடுத்தோம், என்ன நடந்ததுன்னு பாருங்கள். நேச்சுரல் கேஸ்னா கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன். டார்கெட் சொன்னால் 212 ஹிட் ஆச்சா, 212 டார்கெட் ஹிட் ஆச்சா. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹிட் ஆச்சு பாருங்கள். 212 எத்தனை மணிக்கு ஹிட் ஆயிடுச்சு, 955 கூட இல்லை, அது முன்னாடியே வந்துருச்சு. 9:30க்கே உங்களுக்கு 212 டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 224 நான் பைக் கொடுத்துருந்தேன், ஷார்ட் கொடுத்துருந்தேன். 224 பாருங்க, கிளியர் கட்ட நான் பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். 224 பிரேக் ஆச்சு. நேற்று சொன்ன டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு. 12%. 224லேருந்து 212 12 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். 12ல் அது 6வது நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட 7,800 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு நேற்று ஒரு நாள் இல்லை. பட் நமக்கு தான் அது பண்ணி பழக்கம் இல்லையே. ஓகே, எனிவே நோ ப்ராப்ளம், நான் அதை பற்றி சொல்கிறது இல்லை. இன்னைக்கு க்ரூட் ஆயிலை கொஞ்சம் சேஃபாக ட்ரேட், இன்னைக்கு நேச்சுரல் கேஸை கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நேச்சுரல் கேஸ் அதோட லெவல்ஸ்க்கு வந்துருச்சு. எந்த இடத்துல வேணால் பையிங் வரலாம். இந்த 208 208 பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் 202 வரைக்கும் பண்ணலாம். பட் ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணும். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே சைட்வைஸ் போக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் சைட்வைஸ் போக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக சேஃபாக நீங்கள் எடுக்கணும்னா கால் எடுக்கலாம். கால் வந்து 214க்கு மேலே தான் எடுக்கணும். 214க்கு மேலே எடுத்தீங்கன்னா 216 218 அண்ட் 220 இந்த மாதிரிலாம் ஒரு 2 பாயிண்ட்ஸில் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ பேரம் பேசுகிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் நிறைய சைடர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு வேண்டாம். ஓகே, இன்னைக்கு என்னோட சஜஷன் நேச்சுரல் கேஸ் உங்களுக்கு வேண்டாம். க்ரூட் ஆயிலில் பாருங்கள். இன்னைக்கு க்ரூட் ஆயிலை நம்ம பார்ப்போம். ஸோ க்ரூட் ஆயிலில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரூட் ஆயில் எப்போ 6140 நல்லா பாருங்கள், எப்போ 6140 கிராஸ் ஆகுதோ சேஃப் டார்கெட் வந்து 6162. பட் நான் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான டார்கெட் கொடுக்குறேன். 6140 வந்த அப்புறம் 6187 6216 பாருங்கள், பெரிய பெரிய டார்கெட்ஸ். 6216 அண்ட் 6250 6270 6290 அண்ட் 6313 இதெல்லாம் வந்து அப்சைடுக்கு உண்டான ரேஞ்ச் சிஇ. அதாவது 6140க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் தாராளமாக காலுக்கு போகலாம். 6140 மேட்ச்னா தாராளமாக கால் போகலாம். ஃபஸ்ட் டார்கெட் 6161 கிடைச்சிரும். சேஃபாக புக் பண்ணிக்கோங்க. திரும்ப எப்போ இது பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ 6187 வந்துடும். 6187 ஃபாலோட் பை 6216 வந்துடும். பெரிய லெவல் டார்கெட்ஸ். ஓகே, பெரிய லெவல் டார்கெட்ஸ். ஸோ நீங்கள் புட் சைடு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா 6085க்கு கீழே போச்சுன்னா நீங்கள் தைரியமாக புட் சைடு போகலாம். புட் சைட் போனீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவா இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா
சாரி, 6067 இது உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் டார்கெட் வில் பி 6047 6047 அண்ட் தேர்ட் டார்கெட் 6019. ஓகே, ஸோ இது வந்து புட் சைடு டார்கெட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ மார்க்கெட்டில் 6083 85ஓட நான் 83 சொல்லுவேன். எப்போ நான் 6083 உடையுதோ அப்போ தான் நீங்கள் 6067 6047 6019 போகணும். எப்போ 6140 மேலே போச்சோ 6187 6216 அண்ட் 6250 6270 சொன்ன டார்கெட்ஸ் எல்லாம் மேலே இருக்கிறது வரும். அவசரப்பட்டு மார்க்கெட்டில் நீங்கள் தேவையில்லாமல் தப்பான ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஓகே, திருப்ப சொல்கிறேன், தேவையில்லாமல் தப்பான ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஏன்னா டெய்லி வெர்ஷன் படி க்ரூட் ஆயில் கொஞ்சம் பையிங் மொமெண்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் மேலே சஸ்டெயின் ஆகுது, கொஞ்சம் பையிங் மொமெண்டம் காட்டிகிட்டு இருக்கு. ஹவவர் நேச்சுரல் கேஸ் வந்து உங்களுக்கு சைட்வேஸ் மொமெண்டம் காட்டுது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டாவை பார்க்கலாம். ஸோ டேட்டா நம்ம பார்க்குறதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிஃப்டி இது நம்ம பார்த்தோம்னா, நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி, ஓகே, நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நிஃப்டியில் ஒரு ஹையர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா 21,500 ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி 22,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ 500 பாயிண்ட்ஸுக்கு ப்ளஸ் மைனஸில் மேலே மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் இருக்குது. ஹவவர் த சேம் வித் பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாரி, ஸோ பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸோ ஆப்ஷன் செயினில் போயிட்டு ஸோ பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்க்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் 46,000ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,500ம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட்டை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 45,000 தான் இருக்குது. ஸோ ரொம்ப தூரமாக இருக்க சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு டவுன்ஃபால் சான்சஸ் இருக்குது ஆஸ் பர் திஸ் அனாலிசிஸ். ஓகே, சாரி, இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ ஆஸ் பர் திஸ் அனாலிசிஸ் ரெண்டுமே 46,000ல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு டவுன்ஃபால் இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அப் டு வேல்யூ ஆஃப் 45,500 வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி ஓப்பனிங்கில் தான் பார்க்கலாம். ஓகே, பட் ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா 45,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 45,500, செகண்ட் 45,000. ஓகே, அதே தான் இங்கேயும் சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து 45,500 அண்ட் செகண்ட் இஸ் 45,000. ஸோ மேட்டர் இஸ் ஆல்சோ சேம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதுதான் சொல்லுது டவுன் சைடு. ஸோ நிஃப்டி என்ன சொல்லுது நம்ம பார்த்துட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்கும். ஸோ நம்மளோட கிளாஸ் ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். ஒன் வீக் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் மாதிரி, ஆஸ் எ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான். ஆல்ரெடி 6-7 சீட்ஸ் நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஒன்லி டோட்டல் 18 சீட்ஸ் தான். ஸோ நம்ம பெரிய பெரிய டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். யாருமே கவர் பண்ணாத ஒரு டாபிக்ஸ் 7 டேஸில் நம்ம கவர் பண்ணுவோம். அது போதாதிக்கு லைவ் செஷன்ஸ் வேணும்னா கூட நம்ம லைவ் செஷன். டோட்டல் 18 சீட்ஸ் தான், அதிகமாகவே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ட்ரா ட்ரேடர்ஸ். ஐ நீட் ஒன்லி 18 ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஃபார் திஸ் இயர். இந்த இயருக்கே நான் வந்து 18 தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் த சான்ஸ். டெய்லி நம்ம நைட்டு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மோர் ஓவர் டிபெண்ட் பண்ணுவோம். எப்படின்னா வந்து 8:30 பண்ணலாமா இல்லை 9 o'clock பண்ணலாமா. ஏன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க ஒர்க் முடிச்சு வரதுக்கு உங்களுக்கு 8:30 ஆகுதுன்னு. ஸோ வில் டிசைட் இட், பட் டெஃபினெட்லி இட் கோயிங் டு பி a வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் செஷன். எப்போல இருந்துன்னா 29 ஜனவரிலேருந்து 4th February வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல் த டாபிக்ஸ் வில் பி கவர். ஆல் த டாபிக்ஸ், ஒரு டாபிக் கூட விட்டு வைக்க போகிறதில்ல. அனலிஸ்ட்லேருந்து, அனாலிசிஸ்லேருந்து, ஆப்ஷன் சேஞ்சிலேருந்து, எந்த டைமில் எந்த சேஞ்ச் ஆனால் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லா விதமான வேலைகளும் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இட் கோயிங் டு பி ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னல். சும்மா நீங்கள் நார்மல் ட்ரேடராக இருந்தால் வேண்டாம். என்னோட யூடியூப் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், அங்கேயே வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினச்சா மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட டைம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஸோ சண்டே செஷன்ஸும் நான் கவர் பண்ணுவேன். எனக்கு சிலபஸ் நான் முடிக்கலன்னா சண்டே செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். ஐ மீன் குவரிஸ் இருக்கும், குவிஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நானும் கேட்பேன்.
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அசஸ்மெண்ட் நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஒன்லி 100% பியூர் அண்ட் பியூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி, 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. ஓகே, ஸோ பேமெண்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டாஃபுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் 9916330358. இதில் நீங்கள் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு queries இருந்ததுன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ ஆர் மை டீம் இன் திஸ் இமெயில் ஐடி which is wingssanty@gmail.com. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்னோட query-யை ப்ரோஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு மெயிலில் ரிப்ளை கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூஸ் and that's all about my today's analysis. I hope have a good trade, happy trading. அவசரப்படாதீங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ, bye and see you with new analysis on tomorrow. Bye bye.